வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் எளிமையான ஒரு வழிபாட்டு முறையை பற்றி பார்க்க போகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் பல தடைகள் இருக்கலாம், தீராத கஷ்டங்கள் இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் ஆசைகள் இருக்கலாம். இதற்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்க செவ்வாய்க்கிழமை தோறும் செய்ய வேண்டிய இந்த வெற்றிலை தீப வழிபாட்டு முறையை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வழிபாடு மிகவும் விசேஷமானது, ஏனெனில் இது செவ்வாய்க்கிழமை என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஓரையில் செய்யப்படுகிறது. எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முறைப்படி செய்யும்போது அதற்கான பலன் பல மடங்கு கிடைக்கும். நாம் எப்படி அந்த வழிபாட்டை தொடங்கலாம் என்பதை பார்ப்போம். வழிபாட்டின் முக்கியத்துவம் மற்றும் தயாரிப்புகள். முதலில் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்ப்போம். நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது 6 நல்ல தரமான வெற்றிலைகள். வெற்றிலையை தேர்ந்தெடுக்கும் போது அதன் நுனிப்பகுதி பீந்து போகாமல் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இதோடு அகல் விளக்கு, நெய், பருத்தித்திரி, சந்தனம், குங்குமம் மற்றும் மஞ்சள் நிற மலர்கள் இவை அனைத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பூஜையை தொடங்குவதற்கு முன்னால் மனதையும் சூழலையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். நாம் எடுத்துக்கொண்ட 6 வெற்றிலைகளையும் நன்றாக கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு ஒவ்வொரு வெற்றிலையின் மீதும் சந்தனம் மற்றும் குங்குமத்தினால் திலகம் இடுங்கள். இது நாம் முருகப்பெருமானுக்கு செய்யும் மிக முக்கியமான அர்ப்பணிப்பாக கருதப்படுகிறது. இந்த சிறிய விஷயங்கள்தான் ஒரு பூஜையின் புனிதத்தை அதிகரிக்கிறது. பூஜை அமைப்பு முறை. இப்போது வெற்றிலையை எப்படி அடுக்குவது என்று பார்ப்போம். ஒரு பித்தளை தட்டு அல்லது ஒரு சுத்தமான தட்டில் இந்த 6 வெற்றிலைகளையும் மயில் தோகை விரித்திருப்பது போன்ற ஒரு அழகான வடிவத்தில் அடுக்க வேண்டும். இந்த வடிவமைப்பு முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது என்று கருதப்படுகிறது. நீங்கள் அடுக்கும்போது பொறுமையாக பக்தியுடன் அடுக்கவும். ஒவ்வொரு வெற்றிலையின் மீதும் ஒவ்வொன்றாக மஞ்சள் நிற மலர்களை வையுங்கள். இந்த வண்ணங்கள் முருகனுக்கு மிகவும் பிடிக்கும். தட்டின் நடுப்பகுதியில் ஒரு அகல் விளக்கை வையுங்கள். விளக்கை வைக்கும் முன் அந்த விளக்கில் சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து அலங்கரிக்க மறக்காதீர்கள். அகல் விளக்கை அந்த தட்டின் மையத்தில் சரியாக பொருத்தவும். விளக்கில் நெய் ஊற்றி பருத்தி திரியை போட்டு தயார் செய்யுங்கள். விளக்கை ஏற்றும்போது வெற்றிலையின் காம்பு பகுதிகள் விளக்கை நோக்கி இருக்கும்படி வைப்பதுதான் இந்த வழிபாட்டின் மிக முக்கியமான நுணுக்கம். செவ்வாய் ஓரை மற்றும் நேரத்தின் முக்கியத்துவம். இந்த வழிபாட்டை நாம் ஏன் செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். செவ்வாய் பகவானும் முருகப்பெருமானும் நெருங்கிய தொடர்புடையவர்கள். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அல்லது வாழ்க்கையில் அலைச்சல்கள் அதிகம் இருப்பவர்கள் இந்த நாளில் வழிபாட்டை செய்யும் போது பெரிய மாற்றத்தை உணர்வார்கள். வீடியோவில் சொல்லப்பட்ட நேரங்கள் மிகவும் துல்லியமானவை. காலை 6:00 மணி முதல் 7:00 மணி வரை, மதியம் 1:00 மணி முதல் 3:00 மணி வரை மற்றும் இரவு 7:00 மணி வரை. இந்த 3 நேரங்களில் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். காலை நேரத்தில் செய்தால் அந்த நாள் முழுவதும் ஒரு நேர்மறையான ஆற்றல் இருக்கும். மதியம் அல்லது இரவு நேரத்தில் செய்யும்போது அந்த 1 மணி நேர இடைவெளியில் மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்வது மிகுந்த பலனை தரும். உங்கள் வேலைப்பளுவிற்கு ஏற்ப இதில் ஏதேனும் ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். வழிபாட்டின் செயல்முறை. இப்போது தீபத்தை ஏற்றும் தருணம். நெய் ஊற்றி விளக்கை ஏற்றும் போது உங்கள் கண்களை மூடி முருகப்பெருமானை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த தீபச் சுடரில் முருகனின் ஒளியை காணுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக நீங்குவதாகவும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதாகவும் கற்பனை செய்யுங்கள். தீபம் எரியும் அந்த 1 மணி நேரமும் அல்லது முடிந்தவரை அந்த நேரத்திற்குள் அமர்ந்து முருகனின் மந்திரங்களை அல்லது கந்த சஷ்டி கவசம் போன்ற துதிகளை பாராயணம் செய்யலாம். இந்த வழிபாடு வெறுமனே விளக்கேற்றுவது மட்டுமல்ல, உங்கள் முழு கவனத்தையும் அந்த வெற்றிலை தீபத்தின் மீது வைத்து முருகனுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் ஒரு தருணம். இந்த வழிபாடு உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் மற்றும் உங்கள் குழப்பங்களை நீக்கும். நிறைவு பகுதி. இந்த வழிபாட்டை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் செய்து வரும்போது நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள்.
தடைகள் நீங்கி வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எந்த ஒரு பூஜையும் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் பலன் தரும். நீங்கள் இந்த முறையை முறையாக பின்பற்றி மன தூய்மையுடன் முருகனை வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். இன்றைய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்கள். தொடர்ந்து முருகப்பெருமானின் அருளை பெற எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.